வணக்கம் நண்பர்களே, வித்தியாசமான தலைப்புகளை நிகழ்ச்சிகள் தர நம்ம எஸ்எல்எம் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் மூலமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தலைப்பு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, லாலட்டனை ஜெயித்தாரா மம்முக்கா. இந்திய சினிமாவுடைய போட்டியாளர்கள் ரேஸ் வந்து இன்னைக்கு நேரத்தில் 3 தலைமுறைகளாக எல்லா லாங்குவேஜ் சினிமாக்களையும் வந்து போயிட்டே தான் இருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா தியாகராஜ பாகவதர், பி சின்னப்பா, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்னு ஆரம்பிச்சு இப்போ விஜய், அஜித்துக்கிற ரேஸும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வர போகுது. அப்படியே மலையாள கரையோரமாக ஒதுங்கினீங்கன்னா பிரேம் நசீர், மது, சத்யன், ஜெயன், சுகுமாரன், சோமன், மம்முட்டி, மோகன்லால்னு ஆரம்பித்த இந்த ரேஸ் இன்னைக்கு வரைக்கும் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய சினிமாவுடைய போட்டி நடிகர்கள் மம்முட்டி, மோகன்லால் தான் சிறந்த போட்டியாளர்கள். இவங்களுக்கு முன்னால ரஜினி, கமல் போட்டியெல்லாம் தூசின்னு தான் நான் சொல்றேன். அது ஏன் இப்போ வந்து மம்முட்டி வந்து மோகன்லால் வந்து ஓவர்டேக் பண்றதுக்கான காரணம் என்ன, அதை பத்தி தான் டீட்டெயிலா 2 எபிசோட்ல பார்க்க போறோம். முக்கியமா மலையாள சினிமா விரும்பி பார்க்குற ரசிகர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க தலைப்புகளை நம்ம போலாம். இப்போ நம்ம டீட்டெயிலான ஹிஸ்டரி ஆரம்பிப்போம். மோகன்லாலோட மம்முட்டி தான் சீனியர். மம்முட்டியோட ஃபர்ஸ்ட் படம் வந்து 1971 வந்து அனுபவங்கள் பாலிச்சாலுங்கிற மலையாள படம். இந்த படத்தை இயக்குனர் வந்து டைரக்டர் சேது மாதவன். இவர் வேறு யாருமே இல்லை, நம்ம கமலஹாசனுடைய நெருங்கிய நண்பர். கமலஹாசனை வச்சு நம்மவர்னு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படியே சின்ன சின்ன வேஷங்களை நடிச்சுக்கிட்டு இருந்த மம்முட்டி 80கள் வரைக்கும் ரொம்ப தள்ளாடிக்கிட்டு தான் இருந்தார். அப்போ வந்து கரெக்டாக ஒரு 9 வருஷம் கழிச்சு 1979 மோகன்லால் அறிமுகமாகிறாரு. மண்ணில் விரிஞ்ச பூக்கள் அப்படிங்கிற தன்னுடைய 2வது படத்துல வில்லன் வேஷத்துல வந்த மோகன்லால் பட்டை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அப்பவும் மம்முட்டிக்கு ஒரு சரியான படம் அமையவே இல்லை. இதுல ஒரு பரிதாபமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1982 பிரேம் நசீர் வந்து நாயனா நடிச்சு வந்த மலையாளத்தினுடைய முதல் சினிமாஸ்கோப் படம் தான் படையோட்டம். இந்த படத்துல மம்முட்டி வந்து தனக்கு பின்னால 9 வருஷம் கழிச்சு அறிமுகமான மோகன்லாலுக்கு வந்து அப்பாவா நடிச்சிருப்பாரு. அப்பவே மோகன்லால் வந்து மம்முட்டியை வந்து ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு பார்த்துக்கோங்க. அப்பதான் மம்முட்டிக்கு 1982 ஒரு நல்ல படம் அமையுது. அதாவது ஒரு முக்கியமான லீடிங் ரோல் கிடைக்குது. படம் பேர் வந்து யவனிகா, ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி. படம் வந்து சூப்பர் ஹிட். இன்னைக்கு வரைக்கும் மலையாள சினிமாவுடைய டாப் கிளாஸ் படங்கள்ல வந்து யவனிகாவும் ஒன்றா இருக்கு. இப்போதான் மம்முட்டி ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஓரளவுக்கு அவருக்கு பட வாய்ப்புகள் வந்து வர ஆரம்பிக்குது. அன்றைய 80 காலகட்டங்களில் இருந்த மலையாள முன்னணி இயக்குநர்கள் ஃபாசில், பத்மராஜன், பரதன், ஐவி சசி, பிரியதர்ஷனுடைய குரு பார்வையை வந்து மம்முட்டி, மோகன்லால் இந்த 2 பேர் மேலேயும் கொடுத்து இந்த இயக்குநர்கள் படங்கள்ல இந்த 2 பேர் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க, சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு முக்கியமான படம் வருது. அந்த படம் தான் வீசா. இந்த படத்துல மம்முட்டி, மோகன்லால் 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து மோகன்லால் வந்து காமெடி கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு முடிவுனாலதான் மோகன்லால் வந்து அப்பவே வந்து மம்முட்டியை விட எல்லா ஜேர்னர் மூவிக்கும் செட் ஆகக்கூடியவர், ஒரு பிளெக்சிபிள் ஆக்டர்னு ஒரு டாக் வர ஆரம்பிக்குது. இந்த 2 பேர் காம்போல வந்த முக்கியமான படங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடியூருக்கு, ஒருமுகம் பழமுகம், சந்தைக்கு விரிஞ்ச பூவு, ஹிமாவாகினி, ஒன்னானு நம்மள், லக்ஷ்மண ரேக, பூமுக படியில் நிர்ணயம் காத்து, வார்த்தை, இடநிலங்கள், இவிடத்தை போல அப்படியும், கரியில காற்று போல, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. இப்ப நான் சொன்ன படங்கள்ல சில படங்களை பத்தி சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மம்முட்டி, மோகன்லால் 2 பேர் சேர்ந்து நடிச்ச அடியூருக்குகள் படம் தான் தமிழ் கார்த்திக், முரளி காம்போல வண்ண கனவுகள்ங்கிற பேர்லயும், வார்த்தைங்கிற படம் தான் தமிழ்ல வந்து பாலைவன ரோஜாக்கள்ங்கிற சத்யராஜ் பிரபு காம்போல வந்து சூப்பரா ஓடுச்சு. இப்படி மம்முட்டியை வந்து மோகன்லால் கூட சேர்ந்தது மட்டும் இல்லாம பிரேம் நசீர், மது, ஒருதலை ராகம், சங்கர், பரத் கோபி, அப்பதான் அறிமுகமான ரகுமான் கூட பெரும்பாலான படங்கள் வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் படங்களா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. குறிப்பா கரியில காட்சி போல படத்துல வந்து ஆரம்பத்திலே வந்து மம்முட்டி இறந்து போயிடுவாரு. அவருடைய மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற போலீஸா மோகன்லால் வருவாரு. இதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சு ஐவி சசி இயக்குனர் இடநிலங்கள் படத்தை தயாரிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இயக்குனர் சேகரம் கே பாலச்சந்தர் தான். கவிதாலயா நிறுவனம் தயாரிச்ச ஒரே ஒரு மலையாள படம் வந்து இதுதான். இந்த காலகட்டங்களில் மம்முட்டி வந்து சோலோ ஹீரோவா நடிச்ச படங்கள்ல வந்து யாத்ரா, ஷியாமா, நிறக்கூட்டு, சந்தர்ப்பம், காதோடு காதோரம், அவனாழிகள் மாதிரி சில படங்கள் தான் இவர் பேரை வந்து காப்பாத்துச்சு. இதுல பாலுமகேந்திரா இயக்கிற யாத்ரா படம் வந்து தமிழ்ல இதே பாலுமகேந்திரா இயக்கத்துல தனுஷ் நடிப்பு, அது ஒரு கணக்காலங்கிற பேர்லயும், சந்தர்ப்பம் படம் வந்து சிவகுமார் நடிப்புல பாடாத தேனிகள்ங்கிற பேர்லயும், நிறக்கூட்டு படம் வந்து சிவகுமார் நடிப்புல மனிதனின் மறுபுக்கங்கிற பேர்லயும், அவனாழிகள் படம் வந்து சத்யராஜ்
பாக்யராஜ் நடிப்புல கமல் தயாரிப்புல கடமை கட்டுப்பாடுங்கிற பேர்ல ரீமேக் பண்ணாங்க. பாக்கி நிறைய மம்முட்டி படங்கள் வந்து ஃபிளாப் ஆனதுனால மம்முட்டி இனி அவ்வளவுதான், அவரோட சாப்டர் க்ளோஸ்னே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இதே நேரம் பஞ்சாகரின்னு ஒரு சமூக விழிப்புணர்வு படம், காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட், நாடோடி காட்டின காமெடி படங்கள், தாளாவிட்டனு காதல் படங்கள்ல நடிச்சு ஹிட்டா கொடுத்துக்கிட்டு இருந்த மோகன்லால் திடீர்னு ஒரு மாஸ் ஹீரோ அவதாரம் எடுத்து நடிச்ச படம் தான் ராஜாவின் மகன். படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆனதுனால மோகன்லால் தான் மலையாள சினிமாவோட ராஜா அப்படின்ட்டாங்க. அப்பதான் 1987 வந்து மம்முட்டிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வருது. அந்த படம் தான் ஜோஷி இருக்கிற நியூ டெல்லி. படம் வந்து தெரிய கேட்டு மம்முட்டிக்கு ஒரு சிறந்த கம்பேக் கொடுத்த படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நடிகர் பிரசாந்தோடைய அப்பா தியாகராஜன் இந்த படத்தை நடிச்சிருப்பாரு. இதுல இருந்து தாங்க மம்முட்டிக்கு மோகன்லாலுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரேஸ் ஆரம்பிச்சது. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதே நேரம் இங்க தமிழ் சினிமாவில வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமலஹாசனுடைய நாயகன் படம் வருது, அதே நாள் ரஜினியோட மனிதன் படம் வருது. அது வரைக்கும் ரஜினிக்கு இணையா சகலாலா வல்லவன், தூங்காதே தம்பி தூங்காதே, காக்கி சட்டை, அந்த ஒரு நிமிடம்னு வரிசை மசாலா படங்களா அதிகம் கொடுத்துருந்த கமலஹாசன் இடையில மட்டும் சலங்கை ஒளி, ராஜபார்வை, சிப்பிக்கல் முத்து, புன்னகை மன்னர், மூன்றாம் முறைன்னு எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்த கமலஹாசன் நாயகன் படத்துல இருந்து ரஜினி கூட போட்டி போடுறதை விட அதிக வித்தியாசமான படங்கள் கொடுக்கறதுல தான் கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி முடிவு பண்ணி வந்த படங்கள் தான் சத்யா, அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மந்திர காமராஜர், குணா, தேவர் மகன், மகாநதினு வித்தியாசமான படங்களா கொடுக்க ஆரம்பிச்சாரு கமல். ஆனா ரஜினி வந்து வழக்கம் போல கொடி பறக்குது, ராஜாதி ராஜா, மாப்பிள்ளை, அதிசய பிறவி, பணக்காரன், உழைப்பாளி, பாஷான வழக்கம் போல கிரிஞ்சான படங்களா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இது இங்க மட்டும் இல்ல, மற்ற எல்லா இந்திய மொழிகளில் உள்ள டாப் ஸ்டார்கள், உதாரணத்துக்கு அன்னைக்கு வந்து ஹிந்தியில 80களில் இருந்த அமிதாப், தர்மேந்திரா, வினோத் கண்ணா, அனில் கபூர், பின்னால 90களில் வந்த ஷாருக் கான், சல்மான் கான், அஜய் தேவ்கன், ஆமீர் கான்லாம் பெரும்பாலும் காதல் கதை இல்லைன்னா ஆக்ஷன் படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தெலுங்குல பாத்தீங்க அப்படின்னா 80களில் வந்து சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, பாலகிருஷ்ணா, பின்னாடி வந்த மகேஷ் பாபு, ஜூனியர் இந்தியாலாம் நடிச்சது ஃபுல்லா பெரும்பாலும் ஆக்ஷன் படங்கள் தான். இந்த காலகட்டத்தில் தமிழ்ல வளர்ந்து வந்த விஜய், அஜித், பிரசாந்த் காதல் படங்களை நடிச்சு தான் அதனோட மார்க்கெட் வந்து தக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வளர்ந்த பிறகு அதிகபட்சமா ஆக்ஷன் மசாலா படங்கள்ங்கிற ஒரே ஜெர்னரை தான் கையில் எடுத்துக்கிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்கள கமல் மட்டும்தான் வெரைட்டியான ஜெர்னர்ல படம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா மலையாள சினிமால அப்படி இல்லை. மம்முட்டி, மோகன்லால் இந்த 2 டாப் ஸ்டார்களுமே, 2 சூப்பர் ஸ்டார்களுமே போட்டி போட்டு வித்தியாசமான ஜெர்னர்ல படம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை இவங்க 2 பேரும் சிறந்த போட்டியாளர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நான் சொல்ல போறது 1986ல இருந்து 2000 காலகட்டத்தில் வந்த 2 பேரோட போட்டியை பத்தி தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மோகன்லால் ராஜாவின் மகன் பெரிய ஹிட்டான பிறகு 20ஆம் நூற்றாண்டு, நாடுவாழிகள், அதிபன், ஆரியன், அபிமன்யு, தேவாசுரம், ஸ்படிகம், நரசிம்மம், ராவண பிரபு, நாட்டுராஜான்னு ஆக்ஷன் மசாலா ஹிட் படங்களா கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மம்முட்டி நியூ டெல்லியில இருந்து ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 1, 1921, நாயர், மகாயானம், தந்திரம், இன்ஸ்பெக்டர் பலராம், சாம்ராஜ்யம், கலிக்கலம், கௌரவர், அடையாளம், நீலகிரி, மகாநகரம், சைன்யம், இந்திரபிரஸ்தம், ராட்சச ராஜாவு, வள்ளியட்டன் ஆக்ஷன் மசாலா ஹிட் படங்களா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மோகன்லால் வந்து சித்திரம், ஹுசைன் சப்துல்லா, பரதம் கிளாசிக்கல் படங்களா கொடுத்தா, இங்க மம்முட்டியும் ஒரு வடக்கன் வீடு கதை, அதர்வம், அமரம், புறப்பாடுன்னு கிளாசிக்கல் படங்களா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க மோகன்லால் சதயம், அங்கிள்பன், கமலதளம், ராஜசில்பின்னு வித்தியாசமான கேரக்டர்ல வித்தியாசமான கெட்டப்புகளை நடிச்ச மம்முட்டியும் போட்டி போட்டுக்கிட்டு தனியா ஒருத்தரம், சூரிய மனசம், பரம்பரை, மிருகயா, ஐயர் தி கிரேட், புந்தன் மாடான்னு வித்தியாசமான கெட்டப்புல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் மோகன்லால் வந்து நாடோடி காற்று, கிழுக்கம், வந்தனம், போயிங்னு காமெடி படங்கள் பண்ணா, இங்கே பார்த்தா மம்முட்டி வந்து கோட்டையம் கொஞ்சம் குட்டையடன், நயம் விக்தமாக வந்து கோலாந்திர வார்த்தை காமெடி படங்களா பண்ணி கலக்கிட்டு இருந்தாரு. அந்த பக்கம் மோகன்லால் வந்து அக்கறை அக்கறை அக்கறை, பட்டண பிரவேசம், இன்வெஸ்டிகேஷன் படங்களா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ஸ்ரீனிவாசன் கூட சேர்த்து காமெடியா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இங்க மம்முட்டி பாத்தீங்கன்னா இதே கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஜெனர அண்ணோட முகேஷ், சுரேஷ் கோபி, ஜெகதீஷ் ஸ்ரீகுமார் ஒரு டீம் சேர்த்துக்கிட்டு சிபிஐ டைரி குறிப்பு 1, ஓமனையோட மரணம், சிபிஐ பார்ட் 2, ஜாக்கிரதை, உத்தரம், தி ட்ரூத்னு சூப்பர் இன்வெஸ்டிகேஷன் படங்களா பண்ணிட்டு இருந்தாரு. இதுல சிபிஐ படம் வந்து பார்ட் 5 வரைக்கும் இன்னைக்கு வந்து சூப்பரா ஓடிட்டு இருக்கு. அங்க மோகன்லால் வந்து மிதுனம், பவித்ரம், களிப்பாட்டம்னு ஃபேமிலி டிராமா படங்களா கொடுத்தா, இங்க மம்முட்டி விடாம பப்பையோட சொந்தம், அப்பு, வாட்ஸ்அப்லயும், நம்பரும், ஸ்நேகதீரன்னு இவரு ஃபேமிலி சென்டிமெண்ட் டிராமாவை கொடுத்து அசல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க மோகன்லால் வரவேற்பு, வெள்ளானோட நாடுகள், லால் சலாம் அரசியல் படங்களா நடிச்சா, மம்முட்டியும் விடாம தி கிங், அடிமைகள் உடைமைகள் அரசியல் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்னதான் 2 பேரும் கடுமையா போட்டி போட்டாலும்
நம்பர் 20 மெட்ராஸ் மயில், ஹரிகிருஷ்ணன்ங்கிற படங்கள்ல வந்து 2 பேர் போட்டியும் மறந்து சேர்ந்தே நடிச்சு ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மம்முட்டி வந்து மோகன்லாலுடைய காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட், மழவை இருந்து மத்தளம் கொட்டு, நரசிம்ம படங்கள்ல வந்து கேமியோ ரோல்ல பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பின்னால மோகன்லால் மம்முட்டியோட கடல் கடந்து ஒரு மத்தாயிங்கிற படத்துல கேமியோ ரோல்ல நடிச்சிருப்பாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம குறிப்பிட்டே ஆகணும். என்னதான் மோகன்லால் வந்து ஒரு சிறந்த கம்ப்ளீட் ஆக்டரா மம்முட்டியோட ஒரு ஸ்டெப் மேல இருந்தாலும், மம்முட்டி தான் மலையாள சினிமாவுடைய தலை சிறந்த ஆர்ட் பிலிம் இயக்குனரான அடூர் கோபாலகிருஷ்ணனுடைய 3 படங்கள்ல நடிச்சிருக்காரு. மோகன்லாலுக்கு அடூரோட இயக்கத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இது வரைக்கும் அமையல. அதை ஏன் எனக்கே இப்போ ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி மம்முட்டிக்கு வந்து தமிழ் சினிமாவோட டாப் டைரக்டர்கள் பாலுமகேந்திரா, மணிரத்னம், கே பாலச்சந்தர் படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் மோகன்லாலுக்கு தான் இந்த வாய்ப்பு அமையல. அவருக்கு வந்து மணிரத்னத்தோட இயக்கத்தில் மட்டும் உணரு இடுவருங்கிற படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. மம்முட்டி வந்து தமிழ்ல வந்து அழகன், தளபதி, மக்களாட்சி, மர்மலை, பேரன்புன்னு 5 ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு. ஆனா மோகன்லால் தமிழ்ல நடிச்ச எல்லா படங்களுமே ஆவரேஜ் ஹிட் தான். இந்த விதத்துல மோகன்லாலோட மம்முட்டி தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி இந்த 2 ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதுல சொல்லிக்கிட்டு இந்த 2 குதிரைகளை ரேஸ்ல பயங்கரமா ஓட்டிட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு குதிரை அந்த 2 குதிரைகளுக்கு பின்னால வந்து ஃபாஸ்டா ஓடி வந்துகிட்டு இருக்கு. அந்த குதிரை பேர் வந்து சுரேஷ் கோபி. 90 ஆரம்ப காலம் வரைக்கும் மம்முட்டி, மோகன்லால், ஜெயராம் படங்கள்ல கூட்டத்தில் ஒரு ஆளா, இவங்களுடைய நண்பர்கள் ஒரு ஆளா வில்லனா நடிச்சுக்கிட்டு இருந்த சுரேஷ் கோபிக்கு வந்து 1993 ஷாஜி கைலாஸ் இயக்கத்தில் வந்த தலஸ்தானம், ஏகலைவன்னு 2 படங்கள் வந்து பெரிய ஹிட் ஆகுது. அன்னையில இருந்து சூப்பர் ஸ்டார் போட்டியாளர்கள் எண்ணிக்கை வந்து மொத்தம் 3 ஆகுது மலையாள சினிமால. சுரேஷ் கோபி காஷ்மீரம், மாஃபியா, கமிஷனர், சிட்டின்னு பிளாக் பஸ்டர் படங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதுல கமிஷனர் படம் ஒரு மலையாள டப்பிங் படமா 90களில் அதிக கலெக்ஷன் பண்ண படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுரேஷ் கோபி வந்து மம்முட்டி மாதிரி போலீஸ் கேரக்டருக்கும் ஆக்ஷன் படங்களுக்கும் அற்புதமா மேட்ச் ஆகுறாருன்னு சொல்லி ஒரு பயங்கரமான பெயர் இருந்தது. கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் சுரேஷ் கோபி வந்து லேலம், கிரைம் ஃபைல், எஃப்ஐஆர் வரிசையா ஷாஜி கைலாஸ் இயக்கத்தில் அதிரி ஹிட் படங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மும்முனை போட்டி வந்து எந்த அளவுக்கு போகுது நம்ம அடுத்த பாகத்தில் பார்ப்போம். வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக மலையாள சினிமாவை அதிகம் விரும்பி பார்ப்பவர்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல தகவல் பூர்வமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஷன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இந்த தலைப்புடைய அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விரைவது உங்கள் எஸ்எல்எம்.